வணக்கம். ஆன்மீகம்னா என்ன? நாம செய்யற சடங்குகளும் கோயில் குளம்னு போறதும் மட்டும்தானா? இல்லவே இல்ல. உண்மையான ஆன்மீகம்ங்கிறது இதுக்கு இல்லாம அப்புறம் போற ஒரு ஆழமான பயணம். வாங்க, அந்த பயணத்தோட மையக் கருத்து என்னன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். சரி, இந்த பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நம்ம பரம்பரையா செஞ்சுட்டு வர இந்த சடங்குகளுக்கு பின்னாடி உண்மையிலே என்ன அர்த்தம் இருக்கு? இதெல்லாம் வெறும் பழக்கமா, இல்ல இதுக்குள்ள ஆழமான தத்துவங்கள் ஏதாச்சும் ஒளிஞ்சிருக்கா? இந்த கேள்விதான் நம்ம தேடலோட முதல் படி. இப்போ நம்ம ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை சரியா புரிஞ்சுக்கணும். ஒன்னு மதம், இன்னொன்னு சமயம். பாருங்க, மதம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்துல மனிதர்களால உருவாக்கப்பட்ட சில பழக்க வழக்கங்கள். ஆனா சமயம் அப்படி இல்ல. சம இசம், அதாவது எல்லாரும் சமம்ங்கிற தத்துவத்தை அடிப்படையா வச்சு ஒட்டுமொத்த மனித இனத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு பொதுவான ஆன்மீக பாதை தான் சமயம். சரி, எந்த ஒரு உண்மையான ஆன்மீக பாதையா இருந்தாலும் சரி, அதுக்கு அஸ்திவாரமே அறநெறிதான். இந்த அறநெறி இல்லாம ஆன்மீகத்துல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அப்போ அறநெறினா என்ன? வாங்க பார்க்கலாம். இந்த அறநெறி வாழ்க்கை 3 தூண்களை நம்பிதான் நிக்குது. அது என்னென்னா ஒழுக்கம், கடமை, அப்புறம் ஈகை. இந்த 3ம் சரியா இருந்தாதான் நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதா, ஒரு முழுமையான வாழ்க்கையா இருக்கும். இப்போ இது ஒவ்வொன்னையும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல ஒழுக்கம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க. நம்ம செய்யற எந்த ஒரு வேலையும் நமக்கோ சரி மத்தவங்களுக்கோ சரி, இப்போவோ இல்ல பின்னாலேயோ, மனசளவுலையோ இல்ல உடல் அளவுலையோ எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது. அவ்வளோதான். இதுதான் ஒழுக்கத்தோட அடிப்படை. அடுத்து கடமை. யோசிச்சு பாருங்க, நாம பிறந்ததுல இருந்து இந்த சமூகம் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குது. அதுக்கு நன்றி கடனா நாம உழைச்சு சம்பாதிச்சு இந்த சமூகத்துக்கே திருப்பி கொடுக்கறது தான் கடமை. கடன் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து தான் கடமையே வந்துச்சு. கடைசியா ஈகை. இதுதான் அறநெறியோட உச்சம்னு சொல்லலாம். நம்மகிட்ட இருக்கிறத தேவைப்படுறவங்களுக்கு எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம கொடுக்கறது. இது முடியாதவங்களுக்கு உதவுறது ஒரு தனிப்பட்ட கடமை மட்டும் இல்ல, அது ஒரு சமூகத்தோட மிக முக்கியமான பண்பு. அறநெறினா என்னன்னு இப்ப நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு இல்லையா? இத வச்சுட்டு உண்மையான வழிபாடுனா என்னன்னு பார்க்கலாம். இந்த அறநெறி வாழ்க்கை நாம பிரபஞ்சத்தோட விதிகளுக்கு ஏத்த மாதிரி வாழ்றதோட முதல் படி. அப்போ உண்மையான இறை வழிபாடுங்கிறது என்னவா இருக்கும்? இங்கேதான் ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். இறை வழிபாடுங்கிறது சாமிக்கு பூவோ பழமோ தேங்காயோ கொடுக்கறது இல்ல. ஏன்னா எல்லாத்தையும் படைச்ச அந்த பெரிய சக்திக்கே நம்மகிட்ட இருந்து எதுவும் தேவைப்படாது. அப்போ உண்மையான வழிபாடுனா என்ன? அந்த பிரபஞ்ச ஆற்றலோட விதிகளுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு ஒத்து வாழ்றதுதான். அப்போ அந்த மாதிரி எப்படி வாழ்றது? ரொம்ப சிம்பிள். நம்மளோட 5 முக்கியமான செயல்கள்ல ஒரு ஒழுங்கு கொண்டு வரது மூலமாதான். அதாவது நம்ம உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, அப்புறம் நம்ம எண்ணம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நாம சாப்பிடுற சாப்பாட்டை 7 தாதுக்களா மாத்துறது யாரு? அந்த இறையாற்றல் தான். அப்போ அந்த ஆற்றலை மதிச்சு அளவா சாப்பிட்டாலே போதும். அதுவே ஒரு பெரிய வழிபாடு. சரி, நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். இந்த பிரபஞ்சம், இந்த உயிர், நாம எல்லாத்துக்கும் மூலம் எது? எங்கிருந்ததெல்லாம் வந்துச்சு? வாங்க தெரிஞ்சுக்குவோம். நம்மளோட சித்தர்களும் ஞானிகளும் இதுக்கு சுத்த வெளின்னு பேர் வச்சாங்க. இதுதான் இறைநிலை. இதுக்கு உருவமே கிடையாது. எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒரு தூய்மையான சக்தி. இதிலிருந்து தான் எல்லாமே தோணுச்சு. இதுக்கு ஆரம்பமும் இல்ல, முடிவும் இல்ல. இந்த பரிணாம பாதைய கொஞ்சம் பாருங்க. முதல்ல அந்த சுத்த வெளி, அதிலேந்து ரொம்ப ரொம்ப சின்ன துகளான விண் வருது. இந்த விண் துகள்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து பஞ்சபூதங்களா மாறுது. அதோட தொடர்ச்சியாதான் நாம, அதாவது 6 அறிவுள்ள மனிதன் வரைக்கும் இந்த பரிணாமம் வந்திருக்கு. அப்போ பாருங்க, நாமளும் அந்த மூலசக்தியோட ஒரு பகுதிதான் இல்லையா? நமக்கும் அந்த இறைநிலைக்கும் இருக்கிற இந்த தொடர்பு பத்தி புத்தகத்துல படிக்கிறது ஒரு விஷயம். ஆனா அத நேரடியா உணர்றதுங்கிறது வேற லெவல் அனுபவம். அந்த நேரடி அனுபவத்துக்கான வழிதான் அகத்தவம். அகத்தவம்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொன்னா, வெளிய ஓடிட்டு இருக்கிற நம்ம மனச நமக்குள்ள திருப்பி அந்த மூல சக்திய உணர முயற்சி பண்றதுதான். மனசு அமைதியாகும்போது கடல் அலைகள் ஓய்ஞ்ச மாதிரி ஒரு தெளிவு வரும் பாருங்க. அந்த தெளிவுல தான் நாம யாருங்கிற உண்மை நமக்கே புரியும். நம்ம திருவள்ளுவர் இதை எவ்வளவு அழகா சொல்லிருக்கார் பாருங்க. ஐயப்படாத அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல். அதாவது எந்த சந்தேகமும் இல்லாம தனக்குள்ள இருக்கிற அந்த மெய்ப்பொருளை ஒருத்தன் உணர்ந்துட்டா அவனை தெய்வத்துக்கு சமமா மதிக்கலான்னு சொல்றாரு. இதுதான் அகத்தவத்தோட உச்சகட்டம். ஆக
ஆன்மீகத்தோட உண்மையான நோக்கம் சடங்குகள்ல மாட்டிக்கிறதில்ல, அருநெறியோட வாழ்ந்து அகத்தவ மூலமா நமக்குள்ள இருக்கிற இறைவனை உணர்றதுதான். சரி, இப்ப நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய கேள்வி இதுதான். இந்த உண்மைய உணர்றதுக்கு நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத, அர்த்தமில்லாத எந்த சடங்குகளை நாம விட்டுடலாம்? இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கிராவிட்டி காட் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல ஆழமான கருத்துக்களோட அடுத்த பகுதியில சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.